இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இதோட சாறை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது இதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஆசிட் பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சு இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த எக்ஸ்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பொருட்கள், அதாவது ஆசிட் பேஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆசிடை மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் மாறும், பேஸை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கலர் மாறும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோப் பவுடரை ஆட் பண்ணுறேன். சோப் பவுடரை ஆட் பண்ணோன்னே பாருங்கள் அது என்ன கலருக்கு மாறுது, அப்படியே ஒரு லைட் க்ரீனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து நம்ம பிஹெச் பேப்பரில் பண்ணுறது மாதிரி கலர் சேஞ்ச் மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் அதே போல் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பேஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். பேக்கிங் சோடா, நம்ம சோடா உப்பு யூஸ் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைட் ப்ளூ கலரில் இது வந்து அழகாக தெரியும். பார்க்கும்போதே தெரியுது, ஒரு ப்ளூ கலரில் வருது. இது நார்மலாக பிஹெச் பேப்பரில் நம்ம பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும்ல, அதே போல் இதில் என்ன ஆகுது அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் அதே போல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இதுலேயும் கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ண போகிறேன். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் பண்ணோன்னே அப்படியே ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். என்ன கலருக்கு மாறுது அப்படின்னு பாருங்கள். இதுவும் ஒரு லைட் க்ரீன், அதாவது நம்ம இதுவரை பார்த்த க்ரீனை விட இது கொஞ்சம் வித்தியாசமாட்டம் இருக்கும். நார்மலாக நம்ம பிஹெச் பேப்பரில் வந்து கலர் சேஞ்ச் வந்து பார்த்து நம்ம பிஹெச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதே போல் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் சேஞ்சை வச்சு இது ஆசிடா பேஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளீச்சிங் பவுடரை ஆட் பண்ண போகிறேன். ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது கலர் ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகி ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரியும் ஒரு லைட் அந்த கலர் அப்படியே என்ன ஆகுதுன்னா ஃபேட் ஆகி நமக்கு ஒரு லைட் கலரில் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்து வரும். அப்படியே நம்ம அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா அது அப்படியே டிஸப்பியர் ஆகி லைட் எல்லோ கலரில் வந்து வரும். நெக்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது பவுலுக்கு பதிலாக பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பீக்கரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறோம். என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்க்குறீங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுவும் என்ன தான் ஒரு பேஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோன்னா ஒரு டார்க் க்ரீன் வருது. இதை நல்லா கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் க்ரீனாக மாறி அடுத்து என்ன கலரில் மாறும் அப்படின்னா ஒரு எல்லோ கலர், டார்க்கான ஒரு எல்லோ கலருக்கு மாறும். பார்த்துட்டே இருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதோட எண்டில் அப்படியே ஒரு எல்லோ கலரில் அழகாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண பேஸஸோட கலர்ஸ் எல்லாம் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாம் என்ன கலரில் இருக்குது அப்படின்னா ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆசிடை வச்சு பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு நான் இதில் ஆசிடுக்கு எது எடுக்கிறேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாருங்கள், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னே அப்படியே அந்த பர்பிள் கலர் ஒரு லைட் பிங்க் கலருக்கு மாறுது. நார்மலாக ஆசிட்லாம் நமக்கு தெரியும், பிஹெச் பேப்பரில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன மேக்ஸிமம் பிங்க் கலர் போய் மாறும்ல, அதே போல். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆசிட் தான் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளி இருக்குல்ல, புளியோட தண்ணியை கரைச்சி எடுத்து நான் இதில் ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிங்க் கலர் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஒரு பவுல் எடுத்து அதில் ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். இதில் எதை ஆட் பண்ணுறேன்னா வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் ஆட் பண்ணோன்னா அப்படியே அது ஒரு பிங்க் கலருக்கு மாறுது. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துகிட்டு பவுலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோம்ல, தக்காளியோட சாறு எடுத்து ஆட் பண்ணுறேன். இதுவும் பாருங்கள், தக்காளியோட சாறு எடுத்து ஆட் பண்ணும்போது அந்த பர்பிள் கலர் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆகி ஒரு பிங்க் கலருக்கு வரும். இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா நம்ம வீட்டிலே ஆசிடையும் பேஸையும் கண்டுபிடிக்க நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா கேபேஜ் எடுத்து பண்ணோம். இப்போ இதில் வந்து ஆசிட் ஒரு கலராகவும் பேஸ் ஒரு கலராகவும் இருக்குது. ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு பிங்க் கலரில், இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் கொடுத்தோன்னா ரெட் கலரில் வரும். இப்போது பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீனு, எல்லோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது.